ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான நெத்தலி மீன் குழம்பு சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சரியா? எங்கள் ஊர் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு நெத்தலி மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இது கூடவே அரை கப்பு தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, அதே மாதிரி ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அப்புறமா கருவேப்பிலையை தாளிக்கும் போதெல்லாம் போட்டோன்னா என்ன செய்வோம், எடுத்து வச்சிடும். அப்படி தானே? இதை அரைக்கும் போதே போட்டு அரைச்சிட்டோன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த மீன் குழம்புல செம்மையாக இருக்கும். அதனால் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மை மாதிரி அந்த தேங்காயை அரைச்சி எடுத்துருவோம். இனி அதை மீன் கூடவே சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் மீன் குழம்புக்கு புளி சேர்க்க போகிறதில்ல. அதனால ஒரு பெரிய சைஸ் மாங்காவை பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சரியா? தோலோடு போடும்போது தான் அது அப்படியே பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இதுக்கு கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது நாட்டு மிளகு, ஒரு 3 நாட்டு மிளகு. இது எரிப்பே இருக்காது, நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக. சரியா? இனி மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1.25 2 ஸ்பூனெல்லாம் போடலாம். உங்கள் எரிப்புக்கு தேவையான மிளகாய் பொடி நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் மீன், அப்புறமா இந்த மாங்காய் எல்லாம் வேகணும் இல்லையா? இதுக்கு நிறைய தண்ணி வேணும். அவ்வளோ நிறைய ஒரு 2-3 கப்பு தண்ணி வேணும். சரி, அந்த தண்ணியை விட்டு நல்லா அந்த மசாலா எல்லாம் கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம கை வச்சு கரைச்சிடணும். இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? நான் மீன் குழம்பு போட்ட உடனே டவுட்டு கேட்பாங்க. என்ன டவுட்டுன்னா, அதை முதல்ல நீங்கள் மீனை சேர்த்துடுறீங்க இல்லையா? அப்போ அது குழம்பு வச்சு முடியும் போது அது கரைஞ்சிராதா, பொடிஞ்சிராதா, உடஞ்சிராதா, அப்படி அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது. சரியா? இப்போ தான் நம்ம அடுப்பில் வச்சுட்டோம். இனி இது கொதிக்குது. சந்தேகத்துக்கெல்லாம் பதில் என்னென்னா, முதல்ல மீனெல்லாம் அதை மசாலா கூட சேர்த்தாலும் அது உடையாது, பொடியாது, கரையாது. சரியா? நம்ம லாஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு 50 ரூபாய்க்கே மீன் குழம்பு வச்சு பொரிக்கிற அளவுக்கு மீன் கிடைக்கும். அப்புறம் என்னென்னா, இப்போது 45 நாளாக மீன் பிடி தடைக்கால, மீன் முட்டை போடுற நேரமாக இப்போ வந்து உள்ளே போய் பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிக்க விடாது. அந்த கரை பக்கமாக சின்ன சின்ன மீன் தான் நமக்கு வரும் மோஸ்ட்லி இந்த டைமில். இப்போ வந்து நெத்தலி மீன், சின்ன சின்ன சாள மீன் அதெல்லாம் வரும். அது மாங்காய் முருங்கைக்காயெல்லாம் போட்டு வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ மீன் குழம்பு கொதிச்சாச்சு. இது இப்போ தண்ணி மாதிரி இருக்குது. இனி அந்த மாங்காயெல்லாம் நல்லா அதிலே வெந்து அந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கும் போது தான் நல்லா புளிப்பாக இருக்கும். சரியா? இப்போ இனி இதை கொஞ்சம் கூட வத்தட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வாசனை. சரியா? இந்த பக்கம் மீன் குழம்பு வைக்கிறவங்களுக்கு தெரியும், அது கொதிக்கும் போதே அவ்வளோ மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாங்காய் போடலாம். மாங்காய் அப்படி இல்லைன்னா இந்த சீசனில் மாங்காய் கிடைக்குதா, இந்த மாங்காவை கட் பண்ணி உப்பில் போட்டு காய வச்சுட்டு அடமாங்கான்னு சொல்லுவோம், அடமாங்காய் போட்டு குழம்பு வைக்கலாம். அப்புறம் புளிச்சிக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம். செம்மையாக இருக்கும். சரியா? ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சந்தேகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இது மாதிரி மீன் குழம்பு வைக்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம மசாலா எல்லாம் மீனில் போட்டுட்டு அடுப்பில் வைக்கணும். அது வற்றினோன்னா உப்பு புளிப்பு எல்லாம் சரி பார்க்கணும். அவ்வளோதான். மீன் குழம்பு ரொம்பவே ஈஸி. அப்புறமா நாங்கள் மீன் குழம்பு வைக்கும்போது எண்ணெய் எல்லாம் தாளிக்கிறதே கிடையாது, எண்ணெய் சேர்க்குறதே கிடையாது. சரியா? இதை இனி அப்படியே நாங்கள் இறக்க தான் செய்வோம். மீன் குழம்பு வத்தியாச்சு, குழம்பு மாதிரி ஆகியாச்சு. பார்த்தீங்களா? இனி அந்த மாங்காய் மீன் எல்லாம் பாருங்கள், எதுவுமே உடையவே இல்லை, எல்லாமே முழுசாகவே இருக்குது. பெரிய மீன் இல்லை, சின்ன மீனுமே உடையாது. பார்த்தீங்களா? எந்த நெத்தலி மீனாவது உடஞ்சிருக்கா? உடையவே இல்லை. அப்புறம் இந்த பெரிய துண்டு மாங்காயெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது ஆகா புளிச்சிட்டு சூப்பராக இருக்கும். சரியா? உப்பெல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் நிறைய கருவேப்பிலையை போட்டு இறக்கி வச்சுட்டோன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? பாய்.